சற்று முன் தாவேக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார் செங்கோட்டையன். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் விஜய். அதாவது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவருமான விஜய் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து பல சர்ச்சைகளில் சிக்கி பேசப்பட்டு வருகிறார். சினிமா, அரசியல், குடும்ப வாழ்க்கை என பல விஷயங்கள் ஒன்றாக சேர்ந்து அவரை சுற்றி விவாதங்களை உருவாக்கிவிட்டது. அந்த வகையில் விஜய் தற்போது முழுமையாக அரசியலில் கவனம் செலுத்தி வருகிறார். இதனால் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்றும் அவர் முன்பே தெரிவித்திருந்தார். அவர் நடித்த கடைசி படமாக கூறப்படும் ஜனநாயகன் வெளியீட்டுக்காக ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் சில சென்சார் தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக அந்த படம் இன்னும் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டும் வருகிறது. அதேபோல 2026 சட்டமன்ற தேர்தல் காரணமாக தேர்தல் முடிந்த பிறகுதான் அந்த படம் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டும் வருகிறது. இதற்கிடையில் விஜயை சுற்றி பல சர்ச்சைகளும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றன. கடந்த ஆண்டு நடந்த கரூர் சம்பவம் முதல் சமீபத்திய விவகாரங்கள் வரை பல விஷயங்கள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. அதோடு அவருடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்ததாக வெளியான தகவலும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியும் வருகிறது. இந்த விவாகரத்து விவகாரம் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில்தான் இன்னொரு சம்பவம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. சமீபத்தில் தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷ் வீட்டில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் விஜய் நடிகை த்ரிஷாவுடன் கலந்து கொண்டார். இருவரும் ஒரே காரில் வந்ததாகவும் ஒன்றாகவே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாகவும் வெளியான வீடியோ இணையத்தில் வைரலானது. இந்த சம்பவங்களை எல்லாம் வைத்து சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சனங்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்து வருகின்றனர். சிலர் விஜயை ஆதரித்து பேசினாலும் சிலர் கடுமையாக விமர்சித்தும் வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் விஜயின் குடும்பத்தை பற்றியும் அதிகமாக பேசப்பட்டும் வருகிறது. குறிப்பாக அவருடைய மகன் சேஷன் சஞ்சய் குறித்து புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன. விஜய் தற்போது பல விமர்சனங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் சேஷன் சஞ்சய் தனது கவனத்தை முழுவதுமே சினிமாவிலேயே வைத்திருக்கிறார் என்று அவருக்கு நெருங்கியவர்கள் கூறியுள்ளனர். அப்பாவைப் போல நடிகராக வராமல் தனது தாத்தா S.A. சந்திரகஸ் எடுத்த பாதையைப் போல இயக்குநராகத்தான் சினிமாவில் அறிமுகமாகியுள்ளார் ஜேசன் சஞ்சய். அவர் இயக்கிய முதல் படம் சிக்மா தற்போது தயாராகி வருகிறது. இந்த படம் பிரபல தயாரிப்பு நிறுவனம் லைகா புரொடக்ஷன் சார்பில் உருவாகி வருகிறது. இந்த படத்தில் ஹீரோவாக சந்தீப் கிஷன் நடித்துள்ளார். அவருடன் பிரியா அப்துல்லா, ராஜி சுந்தரம், சம்பத் ராஜ் உள்ளிட்டோர் பலரும் நடித்துள்ளனர். ஆக்ஷன் ஸ்கையை மையமாக கொண்டு உருவாகும் இந்த படத்திற்கு இசையமைப்பது தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய 2 மொழிகளும் இந்த படம் உருவாகி உள்ளது. இந்த படம் இன்னும் வெளியாகாத நிலையில் ஜேசன் சஞ்சய் தன்னுடைய அடுத்த படத்திற்கான பணிகளையும் தொடங்கிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியும் வருகின்றன. அவருடைய 2வது படத்தை பிரபல தயாரிப்பாளர் கண்ணன் ரவி தயாரிக்கிறார் என்று கூறப்பட்டும் வருகிறது. இவர் சமீபத்தில் ஜீவா நடித்த வெற்றி படத்தை தயாரித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அதாவது ஒரு பக்கம் விஜய் மீது பல சர்ச்சைகள் எழுந்து கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் எந்த விவாதங்களையும் கவனிக்காமல் தன்னுடைய சினிமா பயணத்தில் முழு கவனம் செலுத்தி வருகிறார். இதனால் விஜய்க்கு அரசியல் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க, மகன் சஞ்சய் வேறு வழியில் தன்னுடைய கேரியரை அமைத்து கொண்டு செல்கிறார் என்று சினிமா வட்டாரங்களிலும் ரசிகர்களிடம் பேசப்பட்டு வருகிறது. இப்படி பல சர்ச்சைகள் விஜய் மீது இருக்கும் சூழ்நிலையில் செங்கோட்டையன் அதிமுக கட்சியிலிருந்து விலகி தாவேகாவில் ஏன் இணைந்தார் என்ற கடும் விமர்சனங்களும் எழுந்து வருகிறது. அவருக்கு இந்த அவமானத்தை ஏற்படுத்தி தந்ததாக சொல்லப்பட்டு வந்த நிலையில்தான் திடீரென அவர் தாவேகா கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாக ஒரு தகவல் தீவிரமாக பரவி வருகிறது. மிக தீவிரமாகவும் பரவி வருகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளிவர உள்ளது. விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து செங்கோட்டையன் திமுகவில் இணைவார் என்றும் அவருக்கு மிக உயர்ந்த பதவி ஸ்டாலின் கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் அவருடைய ஆதரவாளர்களை ஒன்றாக இணைத்து அண்ணா அறிவாலயத்தில் பிரமாண்ட விழா நடத்தி செங்கோட்டையனை திமுகவில் இணைப்பதற்கான வேலைகளில் ஸ்டாலின் இறங்கியிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் விஜயிடம் தான் எதிர்பார்த்த அரசியல் முதிர்ச்சி இல்லை என்பதை உணர்ந்த செங்கோட்டையன் இப்போது தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை தொடங்கிவிட்டார். அதிமுகவின் மிகப்பெரிய தூண்களில் ஒருவராக இருந்தவர் செங்கோட்டையன். ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த போது கொங்கு மண்டலத்தில் தாமரைக்கும் இரட்டை இலைக்கும் பெரிய அடி விழும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று நிலைமை தலைகீழ். 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு மூத்த தலைவரே செயல் வீரர்கள் கூட்டம் என்ற தந்திரத்தையே தாவேகாவுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வித்தக்கரை அந்த கட்சி நடத்தும் விதம் அவருடைய ஆதரவாளர்களை கொதிப்படைய வைத்துள்ளது.
சென்னையில் பெரம்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற தாவேகா செயல் விலகல் கூட்டத்தில் செங்கோட்டையன் மிக மோசமாக அவமானப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன. விஜய்க்கு அடுத்த இடத்தில் இருக்கும் புசி ஆனந்த் செங்கோட்டையனை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்றும் மேடை நாகரிகம் கூட இல்லாமல் அவர் ஓரங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அரசியல் அரிசுவடியே தெரியாதவர்கள் எல்லாம் அண்ணனை அவமானப்படுத்துவதா என கொங்கு மண்டல ஆதரவாளர்கள் இப்போதே போர்க்கொடி தூக்கிவிட்டனர். கொங்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கும் செங்கோட்டையன் அந்த பகுதியில் பூத் கமிட்டி கூட்டங்களை நடத்திவிட்டு விஜய்க்கு அழைப்பு விடுத்தால் அங்கு முறையான ரெஸ்பான்ஸ் இல்லையாம். அது மட்டுமில்லாமல் அவர் கொடுத்த வேட்பாளர் பட்டியலில் அவருடைய பெயரை தவிர மற்ற அனைத்தையும் தாவேகா தலைமை கிடப்பில் போட்டுள்ளது. அதே நேரம் புசி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ச்சுனா என ஒவ்வொருவரும் கொங்கு மண்டல வேட்பாளர் பட்டியலை தனித்தனியாக விஜய்க்கு அனுப்ப தாவேகாவிற்குள் இப்போது பட்டியல் போர் நடந்து வருகிறது. தனக்கு கீழ் வந்த ஆதரவாளர்களுக்கு இன்னும் ஒரு பதவி கூட வாங்கித்தர முடியாத நிலையில் செங்கோட்டையன் கடும் அப்செட்டில் இருக்கிறார். விஜயிடம்தான் எதிர்பார்த்த அரசியல் முதிர்ச்சி இல்லை என்பதை உணர்ந்த செங்கோட்டையன் இப்போது தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை தொடங்கிவிட்டார். இப்போதைக்கு அவசரப்பட்டு வெளியேற வேண்டாம், தேர்தல் வரை தாவேகாவில் இருந்துவிட்டு தேர்தலுக்கு பிறகு திமுகவில் இணைந்து விடலாம் என்பதே அவருடைய தற்போதைய பிளானாக இருந்து வந்ததாக சொல்லப்பட்டு வந்தது. இது சில நாட்களுக்கு முன்பு யோசித்தது. இது குறித்து அவருடைய நெருங்கிய நண்பர்கள் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தகவல் பாஸ் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் செங்கோட்டையன் தாவேகாவிற்கு போகும் முன்பே அவரை இழுக்க திமுக எவ்வளவோ முயற்சி செய்தது. அப்போது பிடி கொடுக்காமல் போன செங்கோட்டையனை இப்போது திமுக சேர்த்து கொள்ளுமா என்பதுதான் $1,000,000 கேள்வி. ஸ்டாலின் தரப்போ இன்னும் எந்த பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்து வருகிறது. எவ்வளவோ கேட்டுக்கொண்டும் தவிர்த்து செங்கோட்டையன் தாவேகாவிற்கு சென்று விட்டார் என்கின்ற கடுப்பில் உள்ள திமுக செங்கோட்டையனை இனி இணைத்து கொள்ளுமா எனவும், ஆனால் அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் செங்கோட்டையன் திமுகவில் இணைய தற்போது முடிவெடுத்துள்ளார். இது குறித்து திமுக மூத்த அமைச்சர்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டதாகவும், விரைவில் அண்ணா அறிவாலயத்தில் தன்னுடைய லட்சக்கணக்கான தொண்டர்களை ஒன்றாக இணைத்து மிக பிரமாண்டமாக விழாவாக நடத்தி ஸ்டாலின் முன்னிலையில் செங்கோட்டையன் திமுகவில் இணைய உள்ளதாகவும், ஸ்டாலின் இதற்காக அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக அவர் எதிர்பார்த்த ஈரோடு தொகுதியில்தான், கோபிச்செட்டிப்பாளையத்தில்தான் அவர் போட்டியிடுவார் என்றும் ஸ்டாலின் உத்தரவாதம் கொடுத்துள்ளதாகவும், அப்படி அந்த தொகுதி நீங்கள் தோற்றுவிட்டாலும் உங்களுக்கு MP பதவி தர முன்வந்திருப்பதாகவும் ஸ்டாலின் உறுதியளித்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளை மட்டுமில்லாமல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பிலும் மீண்டும் திமுக தரப்பிலும் ஆலோசனை நடத்தப்பட்டு வந்தது. ஏனென்றால் விஜயின் தாவேகா கட்சியில் எந்த கட்சியும் இணையாத பட்சத்தில் செங்கோட்டையன் தான் மிகப்பெரிய சக்தியாக வலம் வந்தார். தற்போது செங்கோட்டையனின் தாவேகா கட்சியிலிருந்து விலகியது விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. இந்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த தாவேகா தொண்டர்களையும் பதற்றமடைய வைத்து வருகிறது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அப்படி செங்கோட்டையன் திமுகவில் இணைந்தால் தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் இணைந்த செங்கோட்டையன் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.